ஈசனை சிவகாமி நேசனையும் என்னையாலும் நடராஜ பெருமானேன் வருக வருகவே வருக வருகவே நாடு எந்த நாடு? இந்தியா, பாரத தேசம். ஆமா, கண்டிப்பா. இந்த பாரத தேசத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு. ஆமா, தமிழ்நாடு தளத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம். ஆமா, மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம், ராதாபுரம் தாலுகா. சரி, இந்த ராதாபுரம் தாலுகாவிலே அருகாமலே வள்ளி ஒரு வட்டம் என்று சொல்வார்கள். இது அருகாமலே அமர்ந்திருக்கக்கூடிய ஊர் நம்பியான் விளை. நம்பியான் விளை என்று சொல்லப்பட்ட சேத்திரம். ஆமா, சரி. இந்த நம்பியாமலை ஊரிலே எம்பெருமான், ஆமா, மாயவன், சரி, குலவாள கண்ணி, ஆமா, அந்திரேசைக்கு 108 வாதைகள், மத்தியான உடகால மன்னங்கருங்காலி வாதை, சரி, 21 பேர் கொண்ட ஏத்த மன்னராசா. இவர்களுக்கு அழகாக உடைவிழா கொடுத்து கொண்டிருப்பது யாரு? மன்னராசா. பாடி அடிக்க மழை ஒளிய வையகரை உடைக்கிய பாண்டிய மன்ன வசந்த கரை கட்ட அதை கூடை தொட்டு மண் சுமக்க மாட்டோம் என்று, கூடை தொழ மாட்டோம் குட்டை தொழ மாட்டோம் என்று சொல்லி ராஜனிடம் குட்டை எடுத்து மண் சுமக்க மாட்டோம். ஆமா, அடைக்க மாட்டோம். ஆமா என்று ராஜனிடத்தில் எதிர்த்து போர் புரிந்து 8 சங்க அமலாக பெற்ற பாலர்கள் வாழைக்கு 2 குல கண்ட வரக்கண்ட வெள்ளலாகி இருக்கக்கூடிய, சரி, வலங்கியமா பலி என்றும் நாடார் என்றும் சத்திரியர் என்றும், சரி, நாடார் என்றும் மகுடபெரியும் சத்திரியர் கிரீடபெரியும் பெற்று, சரி, விளங்கி கொண்டிருக்கக்கூடிய, ஆமா, பத்திரகாரி வாழர்கள் குடும்பத்தார்கள் ஒன்று சேர்ந்து ஆமா, இந்த வைகாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை, ஆமா, மன்னராசாவுக்கு குடைவிழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆசார பந்தல், ஒய்யார பந்தல், அலங்கார பந்தல். ஆமா, இந்த பந்தலிலே அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் சிறியவர்கள் வருங்காலமாய் வந்தவர்கள், பக்தி கொண்ட பாசமரவர்கள், சரி, அமர்ந்திருக்கும் மகா சபையிலே நாங்கள் பாடக்கூடிய பாடல்களிலும், ஆமா, மகுடம் அடிக்கக்கூடிய அடிகளிலும், பக்கப்பாட்டிலையும் சொல் குற்றம், பொருள் குற்றம், கதை குற்றம், வேசகாரன் ஆட்டத்தின் குற்றம், எவ்வித குற்றமுறைகள் இருந்தாலும் நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளை எவ்வாறு தவறு செய்யுமோ அதை எப்படி மன்னித்து ஆதரிப்பவர்களோ அதன் வாயிலாக எங்களையும் மன்னித்து ஆதரிக்க வேண்டும் என்று வாழ வைக்கும் வடக்க குலத்தை சேர்ந்த, சரி, எஸ் ராமகிருஷ்ணன் மகளபாட்சி தருவை சேர்ந்த மாப்பிள்ளை செல்வகுமார் அவர்களோடு இணைந்து, இணைந்து ரெண்டும் மெயின் அப்படித்தானே, மாப்பிள்ளை இன்னைக்கு விட்டு கொடுக்க கூடாது. ஆமா, இரு துருவங்கள்
ஆமா துருவங்கள் ஒன்றாக சேர்ந்து சரி உங்கள் முன்னால் எங்களுடைய கல்யாணத்தை நிகழ்ச்சி ஆமா நடத்த இருக்கிறோம். இருக்கிறோம். ஆமா வியாசத்தை சொல்லலையா? ஆமா ஆமா. குறை இருந்தால் எங்களிடத்துல வந்து சொல்லுங்கள், நிறைவு இருந்தால் பிறரிடம் சொல்லுங்க. சரி அப்படிதானே? கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, எது குற்றமுறை இருந்தா எங்களிடத்துல வந்து சொல்லுங்க. அது ஹோட்டல்ல எழுதி வச்ச வாசகமா தான் இருக்கு. சரி ரைட். நிறைவு இருந்தால் பிறரிடம் சொல்லுங்க. பரவாயில்ல. ஆமா. அழகாகி உங்களை வாழ்த்தி வணங்கி கொண்டு அழகாகி நமக்கு கொடுத்தவுடைய தலைப்பு என்ன தெரியுமா? என்ன தலைப்பு? எம்பெருமான் மாயவன் குருசாமி பிறக்க வேண்டும், பெருமாள் பிறக்க வேண்டும். சரி. எங்கே தோன்றுகிறான் தெரியுமா? எங்கய்யா தோன்றுகிறான்? நாட்டிலே அயோத்தியாபுரி. ஆமா. பாலும் அயோத்தியாபுரியில யார் ஆண்டு வருகிறார்? யார் ஐயா? தசரராஜமன் ஆண்டு வருகிறார். சாமபூசைக்கு நேரம் இருக்கு. தசரராமன் 3 மனைமாரை மனம் முடித்தான். கோசலை கையேறி சுமித்தலை. ஆமா. 3 பெண்களை மனம் முடித்து மன்னன் சொல்லை மன்னன் கேட்டு மங்கை சொல்லை மன்னன் கேட்டு அழகாக அயோத்தியாபுரியிலே ஆண்டு வருகிறார். ஆண்டு வரும் வேளையில் எப்படி செல்வங்கள் இருக்கிறோமோ கோபுரமோ Jabadi
சரி 10ஆம் அடித்தளம் பளிங்குமா மேடைகள் அந்த பளிங்குமா மேடையில் இருந்து கொண்டு சரி ஆறில் ஒன்று கடமை வாங்கினான். ஆறில் ஒரு கடமை என்றால் என்ன? எப்பா தன்னுடைய நாட்டிலே விளையக்கூடிய உணவு பொருள்கள் நவதானியங்கள் லஞ்சை புஞ்சை பயிர்கள் சரி விளையும் அல்லவா? ஆமா. அது 6 பங்கு வைத்து சரி மன்னன் 1 பங்கு எடுத்து குடிபட சனங்களுக்கு 5 பங்கு கொடுத்தான். சரி குடிபட மக்களுக்கு 1 பங்கும் மன்னனுக்கு 5 மன்னனுக்கு 1 பங்கும் மக்களுக்கு 5 பங்கும். ஆமா சரி ஆமா அழகா வைத்து அதை 6 2 கடமை வாங்கினா. ஆராய்ச்சி மணியும் கட்டினா அஞ்சாமை ஈகை இறக்கும் தயவு தாட்சணியோடு இளையாயு. ஆமா அந்த கொஞ்சம் லேச கூட்டுங்க. ஆமா மழை பெய்யுதுல்ல இளையாயு தசரராஜ மன்னன் 6 1 கடமை வாங்கினா. ஆராய்ச்சி மணியும் கட்டினா. நீதிமன்றம் விலகிடாமல் சரி நேர்மையுடன் ஆண்டு வருகிறான். மக்களுக்கு ஒரு குறை என்றால் ஆமா மன்னனுக்கு வந்த குறையாக கண்டிப்பா செட்டு பிள்ளைகளுக்கு ஒரு குறை என்றால் ஆமா அண்ணாவுக்கு வந்த குறையாக ஏற்றுக்கொள்ளணும். சரி ஆமா கண்டிப்பா இப்படி ஆண்டு வர வேளையில் சரி எல்லா செல்வங்களும் இருக்கு. யாரோட சீரருக்கு சொத்து இருக்கு சொல்லம் இருக்கு. ஆமா சுகத்தை ஆள பிள்ளை இல்லை. யாருக்கு? தசரராஜனுக்கு. சரி பிள்ளை இல்லா விரையானது யார் அறிந்தார்? மங்கையான 3 மனைமார்கள் வருகிறார்கள். கோசலை 3 பெண்மார்கள் அறிந்தார்கள். கோசலை அறிந்தால் ஆகா கைலேசி அறிந்தால் ஆகா சுமித்ரா தேவியும் வருகிறார். இந்த குறைபாடு யாரிடத்தில் சொல்லணும்? பக்கத்துக்காரன்டே சொல்ல முடியும். மன்னனிடத்தை சொல்ல வேண்டும் என்றையும் எனக்கு இரதேமா ஐயா செய்கிறார்கள் 3 பேரும் ரமணையா
தசரதை சுமித்தனை 3 பெண்மார்களை அமர வைத்து ஆமா தசரதை அமர வைத்தார்கள். அனுசூயோட அண்ணன் வந்தவுடனே குறைபாட சொல்லக்கூடாதுல்ல. கண்டிப்பா கண்டிப்பா எடுத்த கவுத்தன்னு சொல்லிடக்கூடாது. ஆமா ஏன்னா கோபத்தோடு வருவார் குணத்தோடு வருவாரு. ஆமா அப்படி போலினால முதல்ல தெரியப்படுத்திடணும். ஆமா முன்னாலே ஆமா இப்ப தெரியப்படுத்துறாங்கல்ல. மண்ணை இப்ப சிரிச்ச முகத்தோடு இருக்காரு, எப்படி போவாருன்னு தெரியல. ஆமா இப்ப தெரியப்படுத்துறாங்கல்ல. பாத்தியில பாக்கலையா? இப்ப ஒரு தெரியப்படுத்துறாங்க பாத்தியா? ஆமா பாக்கலையா? போன்ல தெரியப்படுத்துறாங்க. காலையில வரும்போது எப்படி வரணுமோ அப்படி வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா சீக்கிரமா வாங்க. அனுசூயோட அண்ணன் பொங்கினா சரி அழகாக தலவாக எழுவரித்து இவனுக்கு ஒரே மொழிக்கே தெரியப்படுத்துவாங்க. ஆமா கண்டிப்பா முன்னபடியே தெரியப்படுத்திடணும். ஆமா பக்கத்துல தானே இருக்கு. மன்னன் ராப்பிட்டு இழப்பாரி ஆமா வெற்றிலை தாமங்கள் தாண்டறி. சரி மன்னன் அழகாக ஆமா கப்பரமஞ்சலே சிரிச்ச முகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வேலையில இந்த மங்கையான பெண்மார்கள் 3 பேர்கள் சொல்லுகிறார்கள். அருமை உள்ள பத்தாவி என்ன பாவத்தை ராமர் செய்தோம், ஒரு பாவத்தை செய்யலையே என்று சொல்லக்கூடிய வேளையில் மன்ன நேரத்தில் முறையுடைய வேளையில் மன்னனான தசரதன் சொல்லுகிறான், பெண்மார்களே ஒன்று தஞ்சாவே ஒருவரைப்படாதீர்கள், கோட்டையில பெண் இருந்தாலும் போட்ட பிள்ளை விலகாது. அவன் இன்னாருக்கு இன்னபடி அண்ணால் எழுதன் ஈசன் மூடனா மூடனே கிடையாது. அதனால் நமது ஏதாவது தான தர்மம் செய்ய வேண்டும் என்று தான தர்மம் செய்து பார்த்தால் தர்மபலம் கட்டவில்லை. கோயில் கண்ட இடங்கள்லாம் கோயில் கண்ட இடங்களை கும்பிட்டு வந்தா கோபுரமும் கட்டி வைத்தான்,
அதிலும் வளர்ந்த பலாபாக்கியம் இல்லை. ஜாதகத்தை எடுத்து பார்க்கிறா, அதிலும் பிள்ளை இல்லை. ஆமா, அவர் தெள்ள தெளிவா எடுத்து தெளித்து பார்த்தாரு. ஆமா, என்ன செய்ய முடியாது. அதனால் பார்த்தா என்ன, அந்த தசரராஜவனன் தன்னுடைய அரண்மனையிலே அழகாக மனவாடி நிற்கக்கூடிய வேளையில் அங்கே யார் வருகிறார்? குலகுருவாகிய வசிஷ்டர் வருகிறார். யாரோ தசரதனை பார்ப்பதற்கு வரக்கூடிய வேளையில் தசரதன் முகமாடி இருக்கிறார். எப்பா தசரதா, வாடாத திருமணங்கள் வாடி இருக்கிறது என்ன, போனாத திருமணம் கோடி இருப்பது என்ன என்று கேட்கக்கூடிய வேளையில் பேசிட்டு பூரா நம்ம தான் கிடக்கு. எனக்கு 40 வயதாகும், நாடாக பிள்ளை இல்லை. சரி, என் மனைவியாருக்கு 30 வயதாகி முடிவெடுக்க பிள்ளை இல்லை. ஓ, 30 வயதாகி முடிவெடுக்க பிள்ளை இல்லையா? இல்லை இல்லை. சரி, அதான் முகமாட்டம் என்று சொல்லக்கூடிய வேளையில் தசரதா அந்த இலங்கையை ஆண்டு கொண்டிருக்கிறானே இலங்கேஸ்வரன். ஆமா, இலங்கை ராமணேஸ்வரன் இருக்கிறார். ஆமா, அவன் 7 கோடி வரத்தை ஆண்டவனிடத்தை வாங்கினான். சரி, எம்பெருமான் மாயவன் 7 கோடி வரத்தை பறித்தான். சரி, 1/2 கோடி வர இன்னல்களோடு செய்து கொண்டு வருகிறான். ஆமா, கண்டிப்பா இவனை அழிக்க வேண்டும். ஆமா, இவனை அழிக்க வேண்டுமானால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடம் பிறக்க வேண்டும். கண்டிப்பா ராவண சங்காரம் அடிப்பதற்கு பெருமானும் பிறக்கணும். சரி, 33 கோடி தேவர்கள்லாம் ஆமா, மாணவ சேதங்களா பிறக்கணும். கிஷ்கிந்தா மலையிலே. ஆமா, வானர படைகளாக பிறக்கணும். குரங்கு படைகளா பிறக்கணும். சரி, சூரியன் சுக்கிரனாகவும், சரி, சந்திரன் வாலியாகவும் பிறக்க வேண்டும். சரி, வந்து உழைக்கிறான். என்ன அந்த கூட்டத்துல உங்களை மட்டும் காங்கலையே போனீங்க? ஆமா, என்ன பத்திரம். ஆமா, சரி என்று கேட்கக்கூடிய வேளையில் சரி, என்னுடைய சீடன் தசரதனை பார்க்க சென்று, தசரதராஜனை பார்க்க போனியா? ஆமா, போன இடத்திலே அவனுக்கு ஒரு குழந்தை இல்லாத காரணத்தினாலே சரி, அழுந்தான், தொழுதான், ஆறாம் கொண்டான். அதனால் அண்ணவா அவனுக்கு குழந்தை வரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல. அப்படியானால் மாயவனை அங்கே கொண்டு பிறக்க வைக்கலாமே. ஆமா, கண்டிப்பா. எப்படிதானே? ஆமா, மாயவன் மட்டும் பிறந்தால் போதாது. சரி, சங்கு சக்கரம். ஆமா, ஆதிசிடன் பாம்பானது பிறக்க வேண்டும். ஆமா, அவன பெருமான் ஒரு பிறவியும், சங்கு ஒரு பிறவியும், சக்கரம் ஒரு பிறவியும், ஆதிசீடன் ஒரு பிறவியாக பிறக்க வேண்டும் இல்லையா? அதனால் 4 பிறவிகளா பிறக்க வைக்கலாம். சரி என்று சொல்ல. சரி, ஐயா வஜ்ரசேவரே, உன்னோட சீடன் ஆமா தர்மத்திலே கொடியவன். சின்ன அதர்மம் செய்தா ஆமா, தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் ஈடாயிரும். கண்டிப்பா. 1000 முன்னர்களை மத யானைகளை வதம் செய்து வந்து தன்னுடைய அரண்மனையை புத்திரியாக வளர்த்தால், புத்திர ராமேசியாக வளர்த்தால் புத்திர சந்தானம் கிடைக்கும் என்று சொல்ல. சரி, உடனே வஜ்ரசேவர் பார்த்தார். சரி, இதோ ஓடோடி சென்று நான் சொல்லுகிறேன் என்று வருகிறான். எங்க ஐயா வருகிறார். Oh,
ஆமா வந்தனங்களை செய்து நம்ம சரிதான். சுவாமி ஆண்டவனை பார்த்தீர்களா, எனக்கு குழந்தை வரம் வாங்கி வந்தீர்களா, வேண்டிய வரத்தை வாங்கினீர்களா என்று கேட்கக்கூடிய வேளையில் வேலையிலே அழகாகி சரி அந்த வார்த்தை அழகாகி கேட்டார். அப்படி இந்த பரராஜ மன்னன் இடத்தில் உரைக்கிறார். அம்மையா என்ன உரைக்கிறார்? அப்ப தசரதா தசரதா தர்மம் செய்ய காரணத்தினால் உனக்கு குழந்தை வரவில்லை. இல்லை சின்ன அதர்மம் செய்ய வேண்டும். ரொம்ப தர்மம் பண்ணிட்டேன். ஆமா சரி சுவாமி, என்னுடைய நான் அதர்மம் பண்ணணுமா? ஆமா பண்ணிதான் ஆகணும். ஆக வேண்டும். அப்படிதானே? ஆமா ஒரு பொய்யால் சொல்லி ஆகணும். பொய் சொல்லணுமா? ஆமா பொய் சொல்லணும்னா எனக்கு தெரியவே தெரியாத. அப்படியா? ஆமா பரவாயில்ல, சரி இருக்கட்டும். சரி என்று சொல்லக்கூடிய வேளையில் சுவாமி அப்படியானா என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? நீர் ஒன்றாந்துறையில் சென்று வில்லம்புகள் எடுத்து நான் ஏற்றி 1000 முஞ்சர்கள் மனை யானைகள் வரும் வரும் அதை வதம் செய்ய வேண்டும். சரி என்று அழகாகிய சொல்லக்கூடிய வேளையில் ஒரு 1000 யானை 1000 மத யானைகள் ஒரு யானையை சமாளிக்க முடியாது ஐயா. 1000 யானை வச்சு 1000 யானையும் வந்துச்சுன்னா என்ன செய்ய பார்த்தான். தசரதன் மன்னனை போல இருந்தவன் சரி மரபொரு தான் எடுத்து ஆமா எப்படி வருகிறான்? எப்படி வருகிறான்? வில்லம்பு கையில் எடுத்து எதிர்பார்த்திருக்கக்கூடிய வேளையில் வனத்தை இறைமைந்து விட்டு 1000 யானைகளும் நீர் அருந்த வருகிறது. ஒன்றுக்கு பின் ஒன்றாக வருகிறது. பின்னால் ஒன்றாக வந்து வரிசையா கூட்டமட்டமா வரும். ஆமா தண்ணீர் நீர் அருந்தக்கூடிய வேளையில் குமுறு சத்தமானது. ஆமா தண்ணீர் ஓடி குடிக்கக்கூடிய சத்தமானது. யார் யாரு